ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 10 சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி. அதாவது முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லும்போது நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுலேயே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா முடிந்து போன ஒரு செயல், அதாவது ஆல்ரெடி நடந்த ஆக்ஷன், அதை பற்றி நம்ம பேசும்போது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த டென்ஸை உபயோகப்படுத்தி நம்ம பேசுவோம். எக்ஸாம்பிள், I went to school yesterday. நான் நேற்று பள்ளிக்கு போனேன். She cooked food in the morning. அவள் காலையில் சமைத்தாள். They watched a movie last night. அவர்கள் நேற்று இரவு ஒரு படம் பார்த்தார்கள். இந்த எல்லா சென்டென்சஸ்லயும் பாருங்க, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுனால இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இந்த 10 சீரீஸ்ல பழைய வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதோட பயன்பாட்டில் இந்த சென்டென்ஸ் எப்படி அமையுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இது எப்படி உபயோகப்படுத்தணும்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல வரும், பிளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ பிளேட் கிரிக்கெட். இங்க சப்ஜெக்ட் ஐ, பிளேட் verb பாஸ்ட் ஃபார்ம்ல வருதுங்களா, பிளேடு பிளஸ் ஆப்ஜெக்ட் கிரிக்கெட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he watched டிவி. he சப்ஜெக்ட், watched, வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு watched, ஆப்ஜெக்ட் வந்து டிவி. நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதில் ஒரு 100 வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இதோட இப்போ வாட்ச்னா என்ன வரும், அந்த மாதிரி வாட்ச், வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த 3 டென்ஸுக்கும் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அப்போ உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸு, அதோட பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் அது கூட என்ன வரும்னா இடி சேர்த்தா போதும். இப்போ பிளே அப்படின்ற ஒரு வேர்புக்கு விளையாடுவது, அது பிளே, அதுக்கு வந்துட்டு பிளேட், இது வந்து ரெகுலர் வேர்ப், அப்போ பிளேடு இடி சேர்த்துக்கணும். வாட்ச் இது ரெகுலர் வேர்ப், அது கூட வாட்ச்ட் அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் பாஸ்ட் ஃபார்ம் அதுக்குன்னே செப்பரேட்டா இருக்கும். அது என்னெல்லாம் பார்ப்போம். இப்போ கோ ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு ஸ்பெஷல் பாஸ்ட் ஒன்று இருக்கு, அது வெண்ட். ஈட்டுக்கு past tense ate. see அப்படின்றதுக்கு past tense saw. comeக்கு came. இதை வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். eatனா past tense ate, goனா past tense went. இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் உங்களுக்கு அந்த 100 வேர்ட்ஸ் அந்த இது போடும்போது உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட், நம்ம உபயோகப்படுத்துற முறையில டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும். நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா இங்க டிட் நாட் முன்னாடி போட்டுறோம்ல, அதுக்கு பக்கத்துல இது பாஸ்ட் டென்ஸ் தானேன்னு சொல்லிட்டு வேர்பை பாஸ்ட் ஃபார்ம்ல போடுவாங்க. டிண்ட் இல்லாட்டி டிட் நாட் முன்னாடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் வரணும். இது ஒரு கம்பல்சரி ரூல். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. நான் நேத்துக்கு ஸ்கூலுக்கு போகல. இங்க ஐ டிட் நாட் போட்டீங்கல்ல, அதனால வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐ டிட் நாட் வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்ப வென்ட் தானே போடணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா அது கூடாது. டிட் நாட் அப்படின்னு உபயோகப்படுத்திட்டீங்கனாலே அங்க வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். he did not eat breakfast. அவன் காலை உணவை சாப்பிடவில்லை. இங்க ஏன் ஈட் வருது, பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்றோம். ஈட் அப்படின்றது ஏன் வருதுன்னா பேஸ் ஃபார்ம் தான், ஏட் வரல. ஏன்னா முன்னாடி டிட் நாட் போட்டுட்டோம். ஸோ அதனால he did not eat breakfast தான் வரணும்.
இப்போ டிட் நாட்டோட நம்ம யூஸ்வலாக பேசுறது டின்ட்னு யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். தே டின்ட் பிளே கிரிக்கெட். ஏன் நம்ம பிளே போடுறோம்? வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் போடுறோம். ஏன்னா முன்னாடி டின்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டிட் நாட் டின்ட் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா பக்கத்தில் வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ கொஸ்டின் ஃபார்ம்ல எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டிட், ஏன்னா ஆக்சிலரி வெர்ப் ஃப்ரண்டே வரும்ல. ஸோ டிட் ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணுவோம் கொஸ்டின் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல. இங்க வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கனால டிட் யூஸ் பண்றோம். டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம். டிட் வந்துட்டாலே வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். பிளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். டிட் யூ கோ டு ஸ்கூல்? நீ பள்ளிக்கு போனாயா? இங்க டிட் ஹெல்பிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸ் இருக்கனால நம்ம டிட் போடுறோம். யூ சப்ஜெக்ட், கோ இது வந்து பாருங்க வேர்போட பேஸ் ஃபார்ம் வருது. ஸ்கூல் வந்துட்டு ஆப்ஜெக்ட். டிட் யூ கோ டு ஸ்கூல்? டிட் ஷீ கால் யூ? அவள் உன்னை அழைத்தாளா? கொஸ்டின் ஃபார்ம் வரதுனால டிட் ஃப்ரண்ட்ல வருது. ஷீ கால் யூ சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். டிட் தே வாட்ச் த மேட்ச்? அவர்கள் போட்டி பார்த்தார்களா? டிட் யூஸ் பண்றதுனால வாட்ச் வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும். இப்போ ஆன்சர் சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா எஸ் ஐ டிட், ஆமா நான் பண்ணேன், இல்லை ஆமா நான் பார்த்தேன். அதுக்கு வந்துட்டு எஸ் ஐ டிட் அப்படின்னு சொன்னா போதும். இல்லைன்னா நோ ஐ டின்ட். இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். இப்போ கடந்த காலத்துல கம்ப்ளீட் பண்ண நடந்து முடிந்த ஒரு செயலை சொல்றதுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லாஸ்ட் வீக். நான் என்னுடைய தாத்தா பாட்டிய லாஸ்ட் வாரம் போன வாரம் போய் பார்த்தேன். இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு நீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட், சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இப்போ பாஸ்ட்ல பண்ண ஒரு நிகழ்வுகளோட தொகுப்புக்கும் நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ woke up, brushed my teeth and went to school. நான் ஏஞ்சேன், பல்லு துலக்கினேன், ஸ்கூலுக்கு போனேன். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். அந்த மாதிரி சீரீஸ்ல வர்றதுக்கும் நீங்க இதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மூணாவது, பாஸ்ட் ஹேபிட்ஸ். உங்களுடைய பழைய பழக்கங்கள் அதை சொல்றதுக்குமே இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். When I was a child, I played with dolls. நான் குழந்தையா இருக்கும்போது நான் பொம்மைகளோட விளையாடினேன். அப்போ இது பாஸ்ட் ஹேபிட். நான் குழந்தையா இருக்கும் போது நான் டால்ஸை வச்சு விளையாண்டேன். இது வந்துட்டு பாஸ்ட் ஹேபிட். ஃபோர்த், பாஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ். நடந்து முடிந்த உண்மைகளை இல்லை ஃபேக்ட் சொல்லும் போதும் நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், இந்தியா won the match. இப்போ யார் இந்த மேட்ச் ஒன் பண்ணாங்க, யார் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்தியா won the match. அதுக்கும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஃபிஃப்த், ஸ்டோரிஸ் இல்லாட்டி எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொல்லும் போதும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். we enjoyed the trip. நாங்க இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். யார்கிட்ட நீங்க கதை சொல்லும் போது இல்லை நல்லா இருந்தது இந்த ட்ரிப், நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுல காமன் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது என்னலான்னு பார்ப்போம். he go to school yesterday அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எஸ்டர்டே தான் நான் சொல்லிட்டேனே, அப்போ போன்றதுக்கு கோ யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. he went to school yesterday அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மிஸ்டேக்ஸும் நிறைய காமனா பண்ணுவாங்க. she didn't went there. பாஸ்ட் டென்ஸ் சொல்றோமே, அப்போ அவ அங்க போகலன்றதுக்கு she didn't went அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா didn't வந்தாலே அங்க வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். she didn't go there அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி இப்படியும் சொல்லுவாங்க. I was eat lunch. நான் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல வாச போடுவாங்க. அந்த இடத்துல I ate lunch அது மட்டும் சொன்னா போதும். இந்த மாதிரி தினசரி நீங்க யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல
இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு தமிழ்ல வந்துட்டு இது நான் கடந்த காலத்தை சொல்ற சென்டென்ஸ்ல நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி வரும்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கடந்த நிகழ்வுகள், பழக்கங்கள், ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல இது யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராமர் சீரீஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.